ஆறா இதுக்கு பேசாமல் ஆல் ஹவுஸ் நாமினேஷன் வச்சுருக்கலாமே. ஃபுல் ஹவுஸ் நாமினேஷன் இந்த சீசனில் எங்கேயுமே நீங்கள் வைக்கவே இல்லை. இப்படி நீங்கள் வந்து எல்லாரையும் நாமினேட்டில் வந்து வைக்கிறதுக்கு ஒரே வார்த்தை சிம்பிளாக வந்து இந்த மொத்த பேரும் கமருதீனை தவிர்த்து எல்லாருமே நாமினேட் செய்யப்படுறீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருக்கலாமே. இதுக்கு எதுக்காக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட சொல்லி அந்த விஷயம் வந்து நேற்று வரைக்கும் லீக்கும் ஆகலை. எதுக்கு இவ்வளோ வீண் முயற்சி? ஒரு ஓட்டெலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னா மொத்தமாக ஃபுல் ஹவுஸ் நாமினேஷன் சொல்லியிருக்கலாமே. கண்டென்ட் வேணும், எனக்கு புரியுது. சேனலுக்கு வந்து கண்டென்ட் வேணும். இன்றைக்கி கண்டென்ட்டே இல்லை இல்லையா? 3 ப்ரோமோவுமே எந்த ப்ரோமோ போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. பீடையை பற்றியும் அந்த மக்கையை பற்றியும் மக்ருதீனை பற்றியும் தான் 3 ப்ரோமோ. அது தேவையான ப்ரோமோ, தேவையே இல்லாத ப்ரோமோ அது. ஸோ இன்றைக்கி முழுக்க இதான் நடந்திருக்கு போல் சம்பவம். ஓவரால் சம்பவமே இவ்வளோ தான் போல் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. யாரெல்லாம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கமருதீனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. எப்படி எல்லாருமே நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டு இருந்தால் கூட நாமினேஷன் வந்து ஏற்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து 12வது வாரம், நியராக இன்னும் 3 வாரங்கள் இருக்குது. ஆட்களை வந்து குறைக்கணும். இப்போ வரைக்கும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. 5 பேரை வந்து டாப் 5ல ஃபினாலேக்கு கடைசி வாரம் கொண்டு போகணும். அப்படின்னா இன்னும் 2 வாரங்கள் இருக்குது. இந்த 2 வாரங்களில் 6 பேரை எவிக் பண்ணணும். சரிங்களா? 13ல் 2 போச்சுன்னா மீதி 11, கரெக்டு தானே? ஸோ இன்னும் 6 பேரை வந்து எவிக் பண்ணணும். அந்த 6 பேரை 3 வாரம், நியர்லி 2 வாரம் தான். இது 12வது வாரம். இந்த வாரத்தில் வந்து விட்டிங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன்னாலும் அடுத்த வாரம் வந்து ஒரு டபுள் எவிக்ஷன், அடுத்த வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன் வச்சாலும் கூட 5 பேர் தான் போவாங்க, 6 பேர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ இந்த வாரம் வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா? வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே டபுள் எவிக்ஷன் தானா? தெரியாது. வச்சா நல்லா தான் இருக்கும். சரி, இப்போது நான் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க முதல் நாள்லேயே இப்போ தான் நமக்கு தெரியும் கிளியராக யாருக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க இல்லையா? இதுதான் ஒவ்வொருத்தருடைய உண்மையான ஓட்டு, உண்மையான மக்களின் ஆதரவு. முதல்ல வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான் ஆஸ் யூஷுவல். கானா வினோத் அவர்கள் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஆரம்பிச்சுது. அதுக்குள்ளேயே 6448 ஓட்டு வந்து வினோத் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. வினோத் அவர்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு பல பேர் வந்து கேட்குறீங்கன்னு. ஒன்று அவருடைய நகைச்சுவை உணர்வு, இன்னொன்று அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற ஒரு விஷயம். அவர்கிட்டையும் ஏகப்பட்ட மைனஸ்கள் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அதை யாரும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அண்டு இவருமே பிஆர் டீம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையாக பொய்யானோ நமக்கு தெரியாது. ஓகே, கானா வினோத் அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட குறைகள் வந்து இருக்குது. அவசர கொடுக்கையாக பேசுகிறது, ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, எல்லாத்துக்கும் சண்டைக்கு போகிறது, தான் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சு அதை ஏற்றுக்காமல் இருக்க 0% அக்செப்டன்ஸ், இது எல்லாமே அவருக்கு இருக்குது. இதை தாண்டி தான் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அதுக்கு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஓகேவா? அடுத்து 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் 4791 ஓட்டு இப்போ நான் படிக்கும் பொழுது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சா இங்கே வந்து டாப் 2ல் யார் இருக்க போகிறான்னு சொல்லி? ஒன்று வினோத், இன்னொன்று திவ்யா. அதில் யாருடைய கையை தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கூட ஓட்டின் அடிப்படையில் நம்ம வினோத் அவர்கள் தான் வெற்றியாளர். ஸோ திவ்யா இந்த வாரம் முழுக்க ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டான்ஸ் மேரத்தானில் டான்ஸ் ஆடினது, சமைச்சது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா கூட வந்து பேசினது, சாண்ட்ராவே தப்பு பண்ணியிருந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்குறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது போன்ற பல கேம் வந்து விளையாடியிருக்காங்க. ஸோ அதன் பலனாக மக்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்பையும் ஆதரவையும் திவ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. 4791 ஓட்டு. அடுத்து 3வது இடத்துல தான் நம்ம பீடை இருக்குது. பீடையோட வாங்கியிருக்க ஓட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டு வித்தியாசம் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும். 4006 ஓட்டு வந்து 4047 ஓட்டு வந்து இவங்க பார்வதி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 4791 ஓட்டு வந்து திவ்யா வாங்கியிருக்காங்க. சரிங்களா? பயங்கரமான காம்படிஷன் உள்ள போகும். ஆனால் டாப் 2க்கு பார்வதி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து அரோரா அவர்களுடைய வளர்ச்சி வந்து எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, விக்கல்ஸ் வந்து கீழே போயிட்டாப்புல.
கீழே போயிட்டாங்க. அரோராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட ரசிகர்களும் அரோராவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க பிக் பாஸ் மூலமாக. ஸோ அவங்கெல்லாம் அரோராவுக்கு சேர்ந்துருக்கு போட்டிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னா 2084. ஸோ நீங்கள் அரோரா, பார்வதி, திவ்யா, அதுக்கப்புறமா வினோத் இவங்களுடைய ஓட்டு டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கிட்டத்தட்ட 2000 ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறாங்க. சாண்ட்ரான்ற மாதிரிங்க பார்வதி அவர்களோட 2000 ஓட்டு. ஸோ 2500 ஓட்டு பின்தங்கி இருக்காங்க திவ்யா கூட. அண்டு வினோத் அவர்கள் தான் டாப்பில் இருக்கிறாரு. 4500 ஓட்டு இப்போ கிட்டத்தட்ட வாங்கியிருப்பாப்புல. அரோரா பார்த்தாச்சா. சாண்ட்ரா அவர்கள் வந்து என்னதான் பண்ணாலும் இன்னமும் சாண்ட்ரா அவர்களுக்கு சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. அவர் கணவர் பிரஜின் வந்து வெளியில் மிகப்பெரிய ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கான ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. ஸோ சாண்ட்ரா அவர்கள் வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 1828. சபரி சாண்ட்ராவை விடவும் கீழே போயிருக்கிறாரு சபரி. அப்போ தெரியுது அவங்களுக்கு சபரி இந்த இடத்துலையே இல்லை. ஸோ 1685 ஓட்டு வந்து சபரி வந்து வாங்கியிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா கனி அவர்களுடைய கேமுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 1486 ஓட்டு. அடுத்து விக்ரம், இங்கே தான் ஹைலைட்டு. விக்ரம் வந்து வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 1401 ஓட்டு. ஸோ விக்ரம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட், நம்மளை வந்து விஜய் சேதுபதி கையை தூக்கிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல. ஆனால் அவரோட வாய் முகூர்த்தமாக என்னன்னு தெரில, அந்த வாயை வச்சு அவர் பேசின பேச்சு எல்லாமே இங்கே வந்து ஓட்டுகளாக பிரதிபலிக்குது. ஸோ சுபிக்ஷா அவர்களுடைய தந்தை வாங்கியிருக்கிற ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்களுடைய தந்தையா, என்னடா என்னமோ உளர்ற, விக்ரம் சுபிக்ஷாவுடைய அண்ணன் சொல்கிறதுக்கு பதிலாக தந்தைன்னு சொல்லிட்டேங்க, சாரி. ஸோ 1401 ஓட்டு வாங்கியிருக்காப்புல. அடுத்து சுபிக்ஷா 1033 ஓட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. சுபிக்ஷாவும் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம டைட்டில் வின் பண்ண போகிறோம், நம்ம தான் டாப் 5ல் இருக்க போகிறோம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது நடக்கலை. கடைசி இடத்துல அமித் அவர்கள் இருக்காங்க, 907 ஓட்டு. ஸோ ஆதிரிக்கு என்ன நிலைமோ அதே நிலைமை தான் இப்போ அமித் அவர்களுக்கும். ஏன் அமித்துக்கு இந்த நிலைமை? தேவையே இல்லாமல் பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு சொம்படி. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அப்டேட், அதாவது இன்றைக்கான இந்த சமயத்துக்கான ஓட்டிங் அப்டேட். நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். மேபி மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னா அமித் போவார். மிட்வீக் எவிக்ஷன் வச்சுட்டு வீக்கெண்டில் ஒரு எவிக்ஷன்னா சுபிக்ஷா போயிடுவாங்க. இல்லை சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா அமித்தோ சுபிக்ஷாவோ 2 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் வந்து டபுள் எவிக்ஷன் தான் மொத்தமாக பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சுபிக்ஷாவும் அமித்தும் தான் வெளில போகிறதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணணும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல், அதாவது எவிக்டட் அப்படின்ற ஒரு கார்டு சுபிக்ஷா கண்ணில் காமிச்சா சுபிக்ஷா என்ன யோசிப்பாங்கன்றதை நான் கேட்குறேங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.